இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொதுவாக நம்ம கோயில்களோட சுவர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசியிருப்பாங்க. அந்த வர்ணத்தை வச்சே சொல்லலாம், ஓ இந்த காம்பவுண்ட் வால் வந்து பார்க்குறதுக்கு கோயில் மாதிரியே இருக்கே. அதை உள்ளே போய் பார்க்க மாட்டோம், வெளியிலேருந்தே சொல்லுவோம், இந்த காம்பவுண்ட் வாலை பார்த்து சொல்லுவோம். ஆனால் அந்த வர்ணம் ஏன் பூசியிருக்காங்கன்னு நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விதமான மனசு வந்து அமைதியாக இருக்கும் லேசாக. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தை வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அதில் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அறிவியல் ரகசியத்தை வந்து அவங்க வெளியில் சொல்லலை. அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், ஆனால் நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க அழகாக. ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் புதுசாக நமது பொக்கிஷம் பழந்தமிழர்கள் வரலாறு, அதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஆலயங்கள் பற்றிய ரகசியம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பொதுவாக கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வாக்கு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ நம்ம அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடிமரம். கொடிமரம் அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும். கொடி கயிறு வந்து சக்தியை குறிக்கும். அதாவது உயிரை செல்ல செல்ல கொடிசீலை உயிர்களை குறிக்கும், நந்தி தர்மத்தை குறிக்கும். நம்ம மனிதர்களும் வந்து இந்த மாதிரி மனிதர்களை தாண்டி மற்ற உயிரினங்கள்கிட்டையுமே வந்து நம்ம இந்த ஒரு கொடிக்கயிறை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கொடிமரத்தோட ஒரு மறைந்திருக்கும் ஒரு உண்மை, அந்த சொல். அடுத்தது வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து தர்மத்தையே பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்துக்கு தான் இந்த கர்ப்ப கிரகத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோயில் முக்காவாசி பெரிய ஸ்தலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 வாசல் இருக்கும், கோபுர வாசல். அந்த 4 வழிகள் வந்து என்ன அப்படின்னா, பக்தி வழி, ஞான வழி, ராஜ வழி, கர்ம வழி. இந்த 4 வழிகளையும் வந்து நீ எந்த பக்கம் போனாலும் இறைவனை நீ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அந்த 4 வழி. என்னதான் 4 வழி இருந்தாலும் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய வாசல் வந்து ஒன்று தான் இல்லையா. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் சிலை இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பகிரகம் வந்து ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வழியாக முன்னாடி நின்று மட்டும்தான் நம்ம வந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் வந்து எப்போவுமே இருட்டாக இருக்கும். இதை வந்து அவங்க எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா தாயோட கருவறை. தாயோட கருவறையும் ஆலய கர்ப்பகிரகமும் ஒன்று தான். அதனால தான் கர்ப்பகிரகத்தை வந்து எப்போவுமே இருளாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்து விளக்கு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம மாடர்ன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு சில கோயிலில் வந்து உள்ள டியூப்லைட்லாம் போட்டிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அறிவியல் சார்ந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அது புரியாமல் பக்தர்களுக்கு தெரியணும், வெளிச்சம் தெரியணும்ட்டு உள்ள டியூப்லைட் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. விளக்கு வெளிச்சத்தில், கற்பூர வெளிச்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை வந்து தரிசிக்கணும். இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஒளி கதிர்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த கோயிலோட கோபுரம் வந்து வாங்கிட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளே அனுப்புமா. அப்போது கர்ப்பகிரகம் வந்து இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒளி கதிர்கள் வந்து உள்ளே தங்க முடியாது. அதால் அப்படியே கொஞ்சம் டேமை உடச்சிட்டு தண்ணி வரா மாதிரி அந்த ஒளி கதிர்கள் வந்து வெளியே வந்துடும். அப்போ வெளியே வரும்போது எதுக்கு யார் இருக்கா, கர்ப்பகிரகத்துக்கு எதிராக யார் நிற்கிறா, பக்தர்கள் நின்று நமக்கு வேண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஒளி கதிர்கள் நம்ம மேலே வந்து விழும். ஸோ அதனால தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் ஆர்டிஃபிஷியல் லைட் செட்டிங்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அது இருட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் அந்த விதிகளை மீறோம். எப்போவுமே வந்து ஒரு இயற்கை விதிகளை மீறும் போது தான் அங்கே பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் வந்து கருவறையில் ஒலிக்கக்கூடிய வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்கள் நம்ம எல்லாரும் நினைக்கலாம், என்ன ஒரு சாதாரணமாக ஒரு 4-5 பாட்டு பாடுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லைங்க. அந்த ஒவ்வொரு வேத மந்திரம், அந்த ஒவ்வொரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க உச்சரிக்க அந்த வார்த்தையோட அலைகள் வந்து இப்போ நம்ம பேசும்போது ஒரு லேசாக ஒரு ஃப்ரீக்வன்சி வருது இல்லையா, அதே மாதிரி தான் அந்த வேத மந்திரங்கள் அவங்க ஜெபிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த மைன்யூட், கண்ணுக்கு புலப்படாத அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த அலைகள் வந்து என்ன பண்ணுமா, வெளியில் நம்ம நிற்கக்கூடிய பக்தர்கள் மேலே பட்டு அதனால் நம்ம வந்து நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜபங்கள், அதாவது மந்திர வார்த்தைகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம எல்லாரும் அந்த டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, கோயில் சுவர்களில் ஏன் சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசுகிறாங்கன்னு. அதுக்கு பதிலாக பார்க்கலாம். பொதுவாக வந்து ஆண் பெண் கலவையில் தான் ஒரு கர்ப்பம் தரிக்க முடியும் இல்லையா. அப்போது அந்த கலவையை வந்து ஒப்பிடும் வகையில் தான் ஆண்கள் வந்து திருக்கோயில்களில் வந்து மேல் ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை வேஷ்டி மட்டும் கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஆணின் வெள்ளை அணுவை வந்து வெள்ளை நிறமாகவும், பெண்ணின் கருப்பையை வந்து அந்த நிறத்தை வந்து காவி, அதாவது சிகப்பு நிறமாகவும் அவங்க ஒப்பிட்டு இதை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக அதை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த கோயில் சுவர்களில் வந்து சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசுகிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போது இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இந்த வெள்ளை காவி வர்ணத்தை வந்து கோயில் சுவர்களை அவங்க தீட்டியிருக்காங்க. அப்போது இந்த கலவையில் தான் இறைவனின் ஆன்மா தாயின் கர்ப்பகிரகத்தில் பிண்ட வடிவில் தோன்றிருக்காங்க அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் பிண்ட வடிவம், அதாவது லிங்கத்தின் உருளை வடிவமாக வச்சுருக்காங்க. ஸோ மிருகங்கள் கூட பிண்ட வடிவிலேயே தோன்றுகின்றன அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஆலயங்களில் வந்து அதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான ஒரு காரணங்கள் இருக்குது. அடுத்தது பிராண பிரதிஷ்டை அப்படின்னா என்னென்னா,
ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காற்றுக்கு அனுப்பி காற்றில் மூலமாக யாகத்துக்குள்ளே அனுப்பி வைத்து அங்கே இருக்கக்கூடிய அக்னியிலிருந்து நிறை கும்ப மாற்றி அந்த நீரை விக்கிரகத்தில் அனுப்பி பஞ்சபூதத்தை அந்த விக்கிரகத்தில் அடக்கியதான் நம்ம அந்த இறைவனை நம்ம தரிசிக்கிறோம், வழிபடுறோம். அதனால தான் நம்ம பிராண பிரதிஷ்டை அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ ரொம்ப ஒரு வியப்பூட்டவும் விஷயமா இருக்குது இந்த மாதிரி தெய்வீக அறிவியல் கலந்த ஒரு ஆன்மீக தகவல் கிடைக்கும் போது. அது மட்டும் இல்லை, இந்து தர்மத்தை நினச்சி நம்ம எல்லாருமே ரொம்பவே பெருமைப்படணும். அதாவது இது நான் ரிலீஜியஸ் சார்ந்து பேசலை, ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க ஹிந்து கோயிலில் வந்து ஹிந்துஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே போகலாம். ஏன்னா அதை நீங்கள் சயின்ஸாக பாருங்கள், ரிலீஜியஸாக பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா கோயிலில் அந்த வாசல் படி இருக்கும் இல்லையா, அதை நம்ம தொட்டு கும்பிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, கோயில் வாயில் படி இருந்தால் அதில் பெரும்பாலான பக்தர்கள் வந்து தொட்டு கும்பிடுவதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்மளும் அதை செய்வோம். நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, ஆனால் காரணம் கேட்டால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமே வளர்ந்துருப்போம். குழந்தைங்களா இருக்கும்போது இது என்ன, ஏன், எதுக்குங்கிற கேள்வி கேட்போம். அதில் நிறைய பதில் வந்து நமக்கு கிடைக்காமையே இருந்திருக்கும். சரி, இப்போது அந்த கோயில் வாயில் படியை நம்ம ஏன் தொட்டு கும்பிடணும் அப்படின்னா, ஒரு செயல் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதாவது கோயில் படி வாசப்படியை நம்ம தொட்டு அதை தொடும்போது நம்ம லேசாக குனிகிறோம் இல்லையா, அப்போது அது வந்து ஒரு பணிவை ஏற்படுத்துகிறதாம். ஸோ அந்த பணிவு அதுவும் நம்ம விரலால் தொட்டு கும்பிடுவோம், லேசாக விரலால் தொட்டு கும்பிடுவோம். இந்த பணிவு வந்து அந்த பணிவுங்கிற குணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வலது கை விரல்களில் வந்து நம்ம எடுத்து நெற்றியில் வந்து படிக்கட்டை லேசாக தொட்டு கும்பிடுவோம். அதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, இது உண்மையாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டும். நம்ம லேசாக நெத்தியில் வைக்கிறோம், நம்ம அறியாமலேயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வர்மா பாயிண்ட் ஆக்ஞா சக்கரத்தில் நம்ம லேசாக அழுத்துறோமா. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தீய சக்திகள் விரட்டை அடிக்கப்படுது. சும்மா ஒரு அந்த நம்பிக்கையை சொல்லி நம்மளை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். சயின்ஸை டைரெக்டாக சொல்லாமல் நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த வாசற்படியில் கீழே மெதுவாக குனிஞ்சு உங்கள் வலது கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் லேசாக டச் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு அழகான அக்குபெஞ்சர் பாயிண்ட், ஆக்ஞா சக்கரம். அதே மாதிரி தான் இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நம்ம நெற்றியில் அந்த புருவ மத்தியில் நம்ம லேசாக பொட்டு வைக்கிறோம். நம்ம யாராவது நம்மளை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த நெற்றியில் லேசாக தொட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு விதமான புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்து தர்மத்தையும் அதோட கலாச்சாரத்தையும் எவ்வளோ அழகாக சிறப்பாக வழிநடத்தியிருக்காங்க பாருங்களேன். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயங்களை இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்களும் கொண்டுட்டு போங்க, உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தலைப்பெடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.